நெல் கொள்முதலில் தனியாரை சேர்த்ததை அடுத்து 170 கோடி ரூபாய் அரசு பணம் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஆண்டு சம்பா சாகுபடி காலத்தில் கொள்முதல் செய்வதற்கு 170 கோடி ரூபாயை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாக முன்பணம் பெற்றிருக்கிற அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பின் ஒப்புதல் பெற்ற நிறுவனம், தனியார் நிறுவனம் விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்த நெல்லுக்கும் உரிய தொகையை விடுவிக்கவில்லை. அரசிடம் பெற்ற 170 கோடி ரூபாய்க்கான அரிசியையும் நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு திரும்ப செலுத்தவில்லை. எனவே மிக பெரும் மோசடி நடந்திருக்கிறதோ என்கிற அச்சம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அவசரமாக தலையிட வேண்டும். அந்த நிறுவனத்தின் மூலம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பெற்று தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்று அந்த நிதியை வழங்க வேண்டும். மோசடி செயலில் ஈடுபட்டிருக்கிற அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற தனிநபர் கொள்முதல் செய்வதற்கு நிரந்தர தடை விதித்து அந்த கொள்முதல் கொள்கையை கைவிட வேண்டும்.